சார் சார் என்னை ரொம்ப அர்ஜென்ட்டாக வர சொன்னீங்க, என்ன விஷயம் சார்? ஆமாம், என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. சரிங்க சார். மூடு ஒரு மாதிரியா இருக்கு. சரிங்க சார். யாராவது ஒரு ஆளை வர சொல்லணும். யாருக்கா? ஓகே சார். வேணாம், இது ஓகே சார். வேணாம், இது ஓகே சார். இது ஓகே, சூப்பர். சரி இது 5000 சார். ரேட்டை பற்றி கவலைப்படாது, எவ்வளோ இருந்தாலும் போட்டு விட்டுருவோம். சரி ஓகே சார். வர சொல்லி வர சொல்லி. சரிங்க சார். ஹலோ சார் சொல்லுங்க சார். என்னடா எவ்வளவு நேரம்டா? சார் அந்த பொண்ணு வேற கஸ்டமர் அட்டன் பண்ண போயிருச்சுங்க சார். நாளைக்கு வேணா வர சொல்லிட்டுங்களா? நாளைக்கா? நாளைக்குங்கிறது எங்களுக்கு தெரியாதோ? நாளைக்கு என் பொண்டாட்டி வந்துடுவாடா. நீ ஆணியே பிடுங்க வேணாம், வை. நல்ல மூடை ஏற்றி விட்டுட்டு சரி இந்த நேரத்தில் யாராவது இருந்தால் நல்லா இருக்குங்க. சார் சார் யாரா இருக்க? சார் இந்த வந்துட்டோமா? யாருமா நீ? சார் நான் வீட்டு வேலை பார்க்கறதுக்கோசரம் வந்திருக்கேன் சார். வீட்டு வேலை பார்க்க தேவி தானே வருவாங்க? அது எங்க சித்தி. என் பேர் லக்ஷ்மி. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க சார், அதனால நான் வீட்டு வேலை பார்க்கறதுக்கோசரம் வந்திருக்கேன் சார். அப்படியாம்மா? சரி வாமா வா. இதுக்கு முன்னாடி இந்த அபார்ட்மெண்ட்ல நான் உங்களை பார்த்ததே இல்லையே. சார் நான் வேற பில்டிங்கில் வேலை செய்கிறேன் சார். எங்கள் சித்திக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால நான் இன்னைக்கு வேலை பார்க்கலான்னு வந்திருக்கேன் சார். அப்படியா? லட்சுமி வேலையெல்லாம் எப்படி பார்ப்பேன்? சார் நான் பார்க்காத வேலையே இல்லை சார், எல்லா வேலையும் சிறப்பாக பார்ப்பேன் சார். அப்படின்னா வேலையை பாருங்க. சரிங்க சார்.
லட்சுமி, எல்லா வேலையும் பார்த்தேன். நல்லா கரெக்டாக நல்லா தான் பார்க்குறேன். பெட்ரூமில் ஒரு வேலை இருக்குது, ஒற்றை அடிக்கணும். போகலாமா? சரிங்க சார். உட்காருமா. பரவாயில்லைங்க சார். பரவாயில்ல, உட்காருமா. அப்புறம் கல்யாணம்லாம் ஆச்சா? ஆயிடுச்சுங்க சார். பிள்ளைகள்லாம் இருக்காங்களா? இருக்காங்க. இப்போ புருஷன் கூட தான் இருக்காரா? இல்லைங்க சார், அவர் ஒரு குடிகாரன் சார், அதனால விட்டுட்டு வந்துட்டேன். ஓ, இப்போ உள்ளவங்களாம் ரொம்ப பேர் குடிக்க அடிமையாயிட்டாங்க. ஆனால் நமக்கு அந்த பழக்கம் மட்டும் இல்லை. லட்சுமி, நான் ஒன்று கேட்டேன், தப்பாக நினச்சிக்க மாட்டியே? சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, என் பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவா. அவள் கூட நான் சந்தோஷமாக இருந்தே ரொம்ப நாளாச்சு. உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம்மா? நான் உங்க கூட சந்தோஷமா இருந்தா எனக்கு என்ன தருவீங்க சார்? உனக்கு என்ன வேணாலும் கேளுமா. பணம் வேணுமா? பணம் தர்றேன். என்ன வேணும்? எனக்கு பணம்லாம் வேணாம் சார். எனக்கு நிம்மதியான வாழ்க்கையும் உண்மையான அன்பும் கொடுத்தா போதும் சார். கவலைப்படாத லட்சுமி, அந்த அன்புக்காகத்தான் நான் ஏங்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இருந்து உண்மையான அன்பு கிடைக்கும். ஆனால் உங்ககிட்ட இருந்து அந்த அன்பு கிடைக்குமா? என்கிட்ட இருந்து அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்கும் சார். என்னை கைவிட்டுறாதீங்க சார். கட்டாயம் கைவிட மாட்டோமா? ஆமாம், உங்ககிட்ட ஜிபே இருக்கா? ஏன் சார்? இந்த நம்பரு வேணும். ஜிபே நம்பர் சொல்லு. இல்லை வேண்டாம், விடுங்க சார். பரவாயில்ல, சொல்லுமா. பரவாயில்ல, விடுங்க சார். வேண்டாம் சார். இந்தா உன் நம்பரை நீயே போடு. சரி சரி, உன் அக்கௌண்ட்டில் 1,00,000 ரூபா போட்டிருக்கேன். சார் ஏன் சார் இதெல்லாம்? அன்பு தானே கொடுக்குறேன்னு சொன்னீங்க, பணம்லாம் என்னத்துக்குங்க சார்? பரவாயில்ல லட்சுமி, அந்த அன்பை தான் பணமாக கொடுத்துருக்கேன். உன்னைய எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரிங்க சார், நானும் அடுத்த வீட்டுக்கு வேலைக்கு போகணும். சரி, நான் வரேன் சார். ஓகேம்மா. அக்கௌண்ட்ல உனக்கு 2000 ரூபாய் அனுப்பிச்சிருக்கேன் பாரு. என்ன வெறும் 2000 அனுப்பியிருக்க? என்ன என்னை ஏமாத்தலாம்னு பார்க்குறியா நீ? டேய், அவன் 1,00,000 ரூபாய் தான்டா போட்டான் அக்கௌண்ட்ல. அல்லதான் உனக்கு 2000 ரூபாய் கமிஷன். நீ ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ணிடல, அவர் கஞ்ச பேசினாரு. 500 1000 ரூபாய்க்கு மேலே கொடுக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது உன்னை வேலைக்காரி வேஷம் போட்டு இல்லை நான் தானே அனுப்பி வச்சேன். இப்போ நீ தானே எனக்கு பாதி கமிஷன் தரணும். என்னம்மா இப்படி பண்ணுற? இங்க பாரு, நான் வெளியே போனேன்னா எனக்கு 5000 6000 கொடுப்பாங்க. அந்த கேன பையன் வெறும் 1,00,000 ரூபாய் தான் கொடுத்தான்.
அது உன்னால தான் கிடைச்சது எனக்கு. எனக்கு சந்தோஷம்தான். ஆனா, உனக்கு ரூ. 2000 தான் ஃபங்க்ஷனு. சரி, வேற கஸ்டமர் இருந்தா சொல்லு. அடுத்த கஸ்டமர் இருந்தா, நான் அப்போ உனக்கு சேர்த்து தரேன். ஓகே, பாய்.